வணக்கம். நம்ம இப்போ வந்திருக்கும் கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூரிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் வல்லம் என்ற ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு மாதவ பெருமாள் கோவில் தான் இந்த கோவில். இங்குள்ள மாதவ பெருமாள் கல்லால் வடிவமைக்கப்பட்ட சிலையாக இல்லாமல் சுதை சிற்பமாக இருக்கிறாரு. இந்த கோவிலில் தெற்கு நோக்கிய யோக நரசிம்ம பெருமாளும் கிழக்கு நோக்கி இரு தேவியாருடன் மாதவ பெருமாள் காட்சி தர்றாரு. கிபி 11ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதியை ஆண்ட விக்ரம சோழனால் இந்த கோயிலானது கட்டப்பட்டிருக்கு. சப்த ரிஷிகளில் ஒருவரான கௌதம ரிஷி தனது மனைவியாரோடு ஆசிரமம் அமைத்து இங்கே வாழ்ந்து வந்திருக்காரு. அப்பொழுது தனது தவ வலிமையால இங்கே ஒரு கிணறு உருவாக்கியிருக்காரு. இந்த கிணறானது கோடை காலத்திலும் நீர் வற்றாத கிணறாக இருந்திருக்கு. அப்பொழுது இங்குள்ள மக்கள் இந்த கிணற்றை அசுத்தம் பண்ணியிருக்காங்க. இதனால் கோபமுற்று கௌதம முனிவர் கண்டிச்சிருக்காரு. இதனை ஏற்காத மக்கள் பொறாமை கொண்டு கௌதம முனிவருக்கு எதிராக விநாயகரை ஹோமம் பண்ணி வழிபடுறாங்க. விநாயகர் இரட்டை பசு வேடத்தில் வந்து கௌதம முனிவரின் வனப்பகுதியில் விவசாயத்தை சேதப்படுத்துகிறாரு. அப்பொழுது கௌதம முனி தர்பை புல்லால் அடிக்கும் பொழுது 2 பசுக்களும் இறந்தது போன்று விநாயகர் நாடகமாடுறாரு. இதனை பார்த்த மக்கள் 2 பசுக்களை வதைத்ததாக சொல்லி கௌதம முனிவர் மேலே பலி போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்தது யார் அப்படின்னு கௌதமணி உணர்ந்தார். அப்படி இரட்டை பசுக்களாக வந்து இந்த இடத்தில் கௌதம முனிவரை சோதித்த விநாயகராக இரட்டை விநாயகர் சன்னதியானது இங்கே அமைப்பட்டிருக்கு. ஜெய் ஸ்ரீராம். இந்த ஊர் பேர் வல்லம்ங்கிறாங்க இப்போ. ஆனால் ஆக்சுவலாக விக்ரம சோழ விண்ணகரம்ங்கிறது பழைய காலத்து பேர். அப்புறம் அது நாளடைவில் மருவி ஒவ்வொரு அரசர்கள் காலத்தில் படையெடுப்புக்கு அதுக்குன்னு மாறி மாறி வந்து கோட்டை மேடு அப்படின்னு மாற்றி அதில் ஒரு நரசிங்க பெருமாள் கோயிலாக ஸ்தாபனம் பண்ணி அதில் அந்த காலத்து ராஜாக்கள் இருந்திருக்காங்க. இந்த கோயில் வந்து கோட்டை மேட்டு நரசிங்க பெருமாள்ங்கிற மாதிரி பேர் வச்சுருக்காங்க. இந்த நரசிங்க பெருமாள் வந்து ரோடை பார்த்து தெற்கு பகுதியில் இருக்கிறதுனால இவர் பிரபலமில்லை ஆகிட்டார். ஆனால் இந்த கோயிலில் வந்து 2 வாசல் இருக்குது. ஒன்று கிழக்கு வாசல், ஒன்று தெற்கு வாசல். கிழக்கு வாசல் வழியாக உள்ளே நுழைஞ்சோம்னா ஸ்ரீதேவி பூதேவி சமேத தேவநாத பெருமாள்னு அந்த காலத்தில் அப்புறம் அவர் தான் வரவேற்கிறவர் மாதிரியும், அப்புறம் வழி அனுப்புறது வந்து நரசிங்க பெருமாள்ங்கிற மாதிரியும் அமைச்சிருக்கு அந்த காலத்திலேயே. இந்த ஸ்தலத்தில் வந்து ஒரே சந்நிதியில் 2 மூலவர்கள் இருக்கிறது ரொம்ப விசேஷமான பெருமாள். இது ரொம்ப விசேஷம். இந்த ஸ்ரீதேவி பூதேவி கூட இருக்கிற தேவநாத பெருமாள்ங்கிறவர் திருவோண நட்சத்திரத்தில் அவதரித்ததாக ஐதீகம். திருவோண நட்சத்திர அன்றைக்கி 12 திருவோணத்துக்கு ஒரு நுனி இலையில் பச்சரிசி பரப்பி 12 நெய் அகல் விளக்கு ஏற்றி எந்த கோரிக்கையை வச்சு ஏற்றி இது விளக்கேற்றுறோமோ அந்த கோரிக்கையை 12 திருவோணத்துக்குள்ளே நிறைவேற்றி பூர்த்தி செய்து கொடுக்குறாரு. நிறைய பலன்கள் நிறையா பேர் அனுபவிச்சிட்ருக்காங்க. அதேமாரி தெற்கு பகுதியில் இருக்கிற நரசிம்ம பெருமாள் வந்து யோக நிலையில் இருக்கார். அதனால் அவர் வந்து நரசிங்க பெருமாள் தான். ஆனால் யோக நிலையில் இருக்கிறதுனால யோக நரசிங்க பெருமாள்னு எல்லாம் அப்படியே நாளடைவில் அப்படியே அவர் பேரை மாற்றி யோக நரசிம்மர்னு அப்படி மாற்றிட்டாங்க. இவர் வந்து முதல்ல இருதய வியாதிகள் உள்ளவங்க மற்றும் வெளிநாடு போகிறதுக்கு விசா பிரச்சனை உள்ளவங்க வந்து வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. இப்போ வந்து எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நரசிங்க பெருமாளை வந்து முழு மூச்சாக எல்லோரும் வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே வந்து ஒரு தீர்த்தம் இருக்குது, கௌதம தீர்த்தம்ன்ட்டு. அகலியை வந்து முன்னொரு காலத்தில் சாபம் விமோச்சனம் பண்ணுறதுக்காக கௌதம முனிவரை பார்க்க வந்து இந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு போனதுனால அவருக்கு இந்த சாப விமோச்சனம் ஆச்சு. இங்கே இப்போ சந்தன மரம் தான் இந்த இதனுடைய கோயிலுடைய பிரதான மரம். அது வந்து இப்போ அது இல்லை, கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க. கற்பக விருட்சம்னு சொல்லும்போது யாருக்குமே புரியாது, அது சந்தன மரத்துக்கு தான் அந்த பேருங்கிறது தெரியாது. இப்போ இந்த கோயிலில் வந்து மொத்தம் 3 மூலவர் இருக்காங்க. தேவநாத பெருமாள், இன்னொருத்தர் நரசிங்க பெருமாள், அப்புறம் ஸ்ரீ ராமபிரான் இருக்கார். இங்கே வந்து மொத்தம் 9 சன்னதிகள் இருக்குது. இந்த கோயிலில் வந்து 8 பிள்ளையார் ராகுகேதுவோட வடக்கு திசையை நோக்கி இருக்காங்க. ரொம்ப விசேஷமான பிள்ளையார். செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி இந்த 2 ரெட்டை பிள்ளையாரையும் வந்து ராகுகேதுவோடு இருந்து வழிபடுறது ரொம்ப விசேஷமானவர்கள். அடுத்தது ஆழ்வார்கள் இருக்காங்க, 4 ஆழ்வார்கள். நம்ம ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், தேசிகன், ராமானுஜர் 4 ஆழ்வார் இருக்காங்க. திருவாதிரை நட்சத்திரம் வந்து ராமானுஜருக்கு உண்டானவர்.
அப்போ இங்கே அபிஷேகங்கள் நடக்கும். நம்மாழ்வார் விசாக நட்சத்திரம் அன்றைக்கும் திருமஞ்சனம் நடக்கும். அடுத்தது கமலவள்ளி தாயார். கமலவள்ளி தாயார் இல்லாமல் சேவிச்சுட்டு தான் பெருமாளை சேவிக்கணுங்கிறது. இப்போ பொதுவாகவே தாயாரை சேவிச்சுட்டு தான் பெருமாளை சேவிக்கணுங்கிறது. அதே மாதிரி கமலவள்ளி தாயார். இந்த கமலவள்ளி தாயார்கிட்ட வந்து என்ன விசேஷம்னு கேட்டால், புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் வம்ச விருத்தி ஆகிறதுக்காக பௌர்ணமிக்கு முதல் நாள் வந்து எலுமிச்சம்பழம் ஒரு எண்ணிக்கை இல்லாத ஒரு அளவு கணக்கு, எவ்வளோன்னு கணக்கு கிடையாது, எவ்வளோ வேணாலும் கொண்டு வந்து தம்பதி செய்தமாக சம்பிரதாய உடையோடு வந்து எலுமிச்சம்பழத்தை தாயார்கிட்ட வச்சு மந்திரிச்சு கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு அந்த வழிமுறையை கடைபிடிச்சா புத்திர பாக்கியத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயர் இங்கே வந்து வாளில் மணி கட்டிய ஆனந்த ஆஞ்சநேயங்கிறது இவருக்கு பேர். கல்யாணம் ஆகாதவங்க வந்து வியாழக்கிழமை அமாவாசை முடிஞ்சு ஆரம்பிக்கிற வியாழக்கிழமையில் வந்து 9 வியாழக்கிழமை வாழைப்பழ மாலை போடுறது விசேஷம். முதல் வாரம் ஜாதகம் ஒரிஜினலும் ஜெராக்ஸும் வச்சுக்கலாம். ஒரு அர்ச்சனை பண்ண வேண்டியது 9 வாழைப்பழத்தை மாலையாக போடலாம். அடுத்தது 8 வாரத்துக்கு வந்து வாழைப்பழ மாலை மட்டும் போட்டு போதுமானது. திருமணம் யாருக்கு ஆகணுமோ அவங்க வந்து போட்டால் வாழ்க்கை துணை வேணும்னு கேட்டுக்கலாம். இல்லைன்னா அவங்க பெற்றோர்கள் யாராவது வந்தாங்கன்னா நல்ல சம்பந்தி வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த மாலையை வாழைப்பழ மாலை போடலாம். அது கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வடமாலை சாத்திடுறது விசேஷம். அடுத்தது வந்து ஆண்டாள் சந்நிதி இருக்குது. பூர நட்சத்திரத்துக்கு கொண்டாடுனவங்க. ஆண்டாள்கிட்ட வந்து வளகாப்பு ஒரு தம்பதியாக கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்போ பொண்ணு மாதமாக இருந்து கருத்தரிக்கிற காலத்துலேருந்து ஆண்டாளை சேவிச்சுட்டு வந்து அப்புறம் ஒரு வளகாப்பு போடுற அன்றைக்கி வளையலெல்லாம் வாங்கிட்டு வந்து ஆண்டாள் கையில் கட்டி அது வளகாப்பு அன்றைக்கி வாங்கிட்டு போகிறது. அதாவது வளகாப்புக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வளையல் கொண்டு வந்து சேர்த்தி வளகாப்பு வளையலை வந்து கொஞ்சம் பவர் ஏற்றிட்டு அது சுகப்பிரசவம் ஆகணுங்கிறதுக்காக இந்த வளையலை மாலையை கட்டி ஆண்டாள்கிட்ட வந்து வாங்கிட்டு போய் வளகாப்பு போட்டு பண்ணிக்கிறது விசேஷம் இங்கே. அடுத்தது இங்கே அன்னபூர்ணி தாயார், பெருமாளுக்கு சாப்பாடு கொடுக்குறவங்க. திருப்பதியில் பார்த்திங்கன்னா பெருமாளை சேவிச்சுட்டு வெளியில் தீர்த்தம் வாங்கின இடத்துல இடது பக்கம் திரும்பிங்கன்னா வகுலாதேவின்னு இருப்பாங்க. அன்னபூரணி மடப்பள்ளியை பார்த்துருப்பாங்க. அதே தாயார் இங்கேயும் இருக்காங்க. மடப்பள்ளியை பார்த்து அவங்களையும் சேவிச்சுட்டு வர்றதுக்கு ரொம்ப விசேஷமான சமாச்சாரம். இப்போ இந்த பெருமாளுக்கு வந்து 1897 சாமு நாயக்கருங்கிறவர் அரசாங்கத்தில் வந்து மேனேஜராக நியமனம் பண்ணிட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. இவருக்கு தஞ்சாவூரில் இருக்கிற கோபாலயங்கிறங்கிற ஒரு குடும்ப வம்சத்தினர் வந்து 37 ஏக்கரா பூமி கொடுத்துருக்காங்க. அது வந்து இப்போ எல்லோரும் தனியார் ஆக்கிரமிப்பில் இருக்குது. அது வந்ததுக்கப்புறம் இவர் கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆகிடுவார்னு வைங்களேன். அப்புறம் இந்த கோயிலுக்கு ஒரு 2.5 ஏக்கரா வந்து மாப்பிள்ளாக்கிம்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு அண்ணன் தம்பி 4 பேர்த்துட்டு கொடுத்து விவசாயம் பண்ண சொல்லி அதுலேருந்து வர்ற பணத்தை இந்த கோயிலுக்கு உண்டான 4 கிழமைக்கும் வைகுண்ட ஏகாதசி மற்ற இதர விசேஷ காலங்களை செலவு பண்ணுறதுக்கும் ஒதுக்கியிருக்காங்க. அதுவும் இப்போ எல்லாமே தனியார்ட்டிருந்து ஒவ்வொன்றா ஆக்கிரமிப்புலேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ அது வந்ததுக்கப்புறம் இந்த கோயில் நல்லா பிரபலமாகும். ரெண்டாவது வந்து புதையல் உள்ள ஸ்தலம்னு அந்த காலத்துலேருந்து சொல்லிட்டு வர்றாங்க. புதையல் எங்கே இருக்குது என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் உள்ள ஒரு ஸ்தலமானது இங்கே வந்துட்டு போனவங்க எல்லாருமே எந்த சங்கடத்தில் வந்துட்டு போனாலும் மறுமுறை வரும்போது அந்த சங்கடங்கள் நிவர்த்தி ரொம்ப சந்தோஷமாக வர்றதை வந்து கண்கூட பார்க்கலாம். இந்த ஊரில் வந்து வெளியூர்லேருந்து வரவங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க. நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருது. அப்படி வரும்போது உங்களுக்கு அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு அனுபவத்தை மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறதுனால பெருமாள் நிறையா பேர்த்த வர வச்சிட்ருக்காரு. இதை தொடர்ந்து நீடிக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசையும். இங்கே வந்து பணத்துக்காக எந்த வேலையும் நாங்கள் யாரும் செய்கிறதில்ல. இது ஒரு ஃபேமிலியாக வந்து ரொம்ப 40 வருஷமாக நாங்கள் ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே எங்களுக்கு நல்லா சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு உண்டான தெம்பை கொடுக்குறாரு பெருமாள் கொடுக்குறாரு. அதுக்கு உண்டான வேலையை நான் செஞ்சுட்ருக்கணும். யார்கிட்டையும் எந்த ஒரு கோரிக்கையும் வைக்கிறதில்ல. உள்ளே இருக்கிறவர் என்ன கேட்குறாரோ அதை வாங்கி தரதுக்கு நிறைய ஆள் இருக்குது. அவங்க உள்ளே இருக்கிற பெருமாள் எங்களை இயக்குகிறார். நாங்கள் இயங்கி கொண்டிருக்கிறோம். இந்த இறையர்கள் செய்கிறதுக்கு உண்டான பாக்கியம் கிடச்சதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப பெருமையாக இருக்கோம். எங்களுக்கு இது தொடர்ந்து எங்களுக்கு நல்ல ஆயுள் கொடுத்து வர சேவாத்திரிகளையும் நல்லபடியாக ஒரு தங்கடங்களை நிவர்த்தி போகிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு அறிவினையும் கொடுத்து ஆற்றலையும் கொடுக்குறார். அது செயல் திறம்பட செய்து வந்துட்டுருக்குறோம். இன்னும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்.
இது வந்து எந்த ஒரு கோரிக்கைக்கும் எந்த ஒரு இதுக்கும் எந்த ஒரு காணிக்கைங்கன்னு நான் எதுவும் வாங்கிறது கிடையாது. அவங்க யாராவது மக்கள் என்னென்ன பிரியப்படுறாங்களோ அது வந்து பெருமாளுக்கு உண்டான வேலைகளை அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க. அதை நாங்கள் வாங்கிக்கிறோம், மற்றவங்களுக்கு சேவாத்திரிகளுக்கு பகிர்ந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த கோவிலில் கௌதம முனிவரின் மனைவியான அகலியை தேவேந்திரன் கவர்ந்தமைக்காக தனது மனைவியான அகலிக்கும் தேவேந்திரனுக்கும் சாபத்தை கொடுத்தார். தேவேந்திரன் தனது சக்தியெல்லாம் இழந்து கௌதம முனிவரிடம் சாப விமோச்சனம் வேண்டி இருப்பதை இந்த கோவிலில் புடைச்சிற்பமாக அமைக்கப்பட்டிருக்கு. அப்படி மாதிரி சாபம் கொடுக்கும்போது அகலிக்கு வந்து தேவேந்திரன் சாபம் கொடுத்து அது விமோச்சனம் வர்றதுக்காக இங்கே கௌதம முனிவர்கிட்ட வந்து சரணடைஞ்சு அந்த கௌதம முனிவர் வந்து இந்த வெள்ளைக்குளம்னு சொல்லுவாங்க. இங்கே அது வந்து இந்த காலத்தில் வெள்ளைக்குளம்ங்கிறது ரொம்ப தண்ணி வந்து ரொம்ப கண்ணாடி மாதிரி வெள்ளை விளையாட்டுருக்கோம்னு சொல்கிறாங்க. அதில் வந்து தீர்த்தம் அடிச்சோன்னே அந்த விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு கௌதம முனிவர் அகலியைக்கு சொன்னதாகவும், அந்த அகலியை வந்து தீர்த்தத்தில் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு போனதுனால அந்த விமோச்சனம் வந்து சந்தோஷமாக வெளியே போனதாகவும் சொல்கிறாங்க. இது வந்து தேவேந்திரனுக்கும் கௌதம முனிவருக்குமே அந்த காலத்தில் ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கு. தீர்த்தத்துக்கும் ரொம்ப விசேஷமானது உண்டு. அந்த தீர்த்தம் வந்து இப்போ ரொம்ப காலமாக அது பயன்படுத்தாமல் இருந்ததுனால இப்போ மறுபடியும் அந்த தீர்த்தத்தை சுத்தம் பண்ணி படித்துறையெல்லாம் கட்டி ஏற்பாடு பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த கோயிலில் வந்து 2 வாசல் இருக்குது. ஒன்று கிழக்கு வாசல், ஒன்று தெற்கு வாசல். கிழக்கு வாசல் தான் பிரதான வாசல். ஆரம்ப காலத்துலேருந்து ஆகம விதிப்படி அந்த தான் வாசலாக இருக்கணும். அது வழியாக உள்ளே வந்தோடனே கொடிமரம், ஒரு துவாரம் உள்ள ஜன்னல் இருக்குது. அதில் வந்து கல்வெட்டு இருக்குது. அதில் கல்வெட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வாணிபம் செய்யக்கூடிய செட்டியார்கள் வந்து இந்த கோயிலுக்கு எண்ணெய் விநியோகம் பண்ணணும், விளக்கு ஏற்றுறதுக்கு எண்ணெய் வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த கல்வெட்டு எழுதியிருக்கிறதாக இருக்குது. அது உள்ளே பார்த்தோன்னா கருடாழ்வார் நேராக மேற்கு நோக்கி ஸ்ரீதேவி பூதேவி கூட தேவநாத பெருமாளை பார்த்து நோக்கி இருக்கார். இதுதான் பிரதான வாசல். ஆனால் வெளியில் போகும்போது வரவேற்கிறவர் வந்து தேவநாத பெருமாளும் வழி அனுப்புகிறவர் நரசிங்க பெருமாளாக இருக்கிறதுனால நரசிங்க பெருமாளுக்கு எதிராக வந்து எந்த ஒரு வாகனமும் கிடையாது. நேராக அவங்க படியை நோக்கி நேராக ரோடை பார்த்து போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான் இது. இன்னும் கூட சொல்ல போனால் என்ன கேட்டிங்கன்னா, இந்த கோவில் வந்து கல் சிலையெல்லாம் பிரதான மூலவர் 2 பேருமே வந்து கல் சிலை இல்லாமல் சொதை பெருமாளாக இருக்காங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வந்து ஒவ்வொரு ராஜாக்களும் வந்து ஒவ்வொரு எதிரி நாட்டு மன்னன்றது தப்பிச்சு பாதுகாப்புக்காக ஒரு அரண்னோட ஒரு மதில் சுவர் கட்டி அதில் போய் பதுங்கியிருப்பாங்க. அப்போ பதுங்கி இருக்கிற காலத்தில் வந்து வழிபாடு பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணணும். அப்போ அங்கே என்ன உபகரணங்கள் கிடைக்கிதோ, எந்த சாமான்கள் கிடைக்கிதோ அதை வச்சு ஒரு சிலையை வடிவமைக்கிறது, அதுக்கு ஒரு அலங்காரம் பண்ணி அதை ஆவாகனம் பண்ணி அதுக்கு ஒரு பவர் ஏற்றி அதை வழிபாடு பண்ணுறதுனால தான் இந்த சொதை பெருமாள் ஏற்பட்டதாக ஒரு வரலாறு உண்டு. அது வந்து இன்னும் டீப்பாக நிறையா பேர் இருக்குது. அதாவது இந்த கோயில் இருக்கிற சொதை பெருமாளுங்கன்னா சுண்ணாம்பையும் தேங்காய் மூடியையும் நல்லா செக்கில் போட்டு ஆட்டி ஒரு வடிவமைச்சு நமக்கு எந்த சாமி நினச்சி வடிவம் பண்ணணுமோ அந்த சாமிக்கு ஒன்று மாதிரி வடிவமைச்சு அதுக்கு மேலே மூலிகை சார்ந்தெல்லாம் நம்ம போட்டு அதில் தோடு, தொங்கட்டான், ஒட்டியானம், மோதிரம், கடுக்கன் இந்த மாதிரி ஆபரணங்களில் வந்து வடிவமைச்சிடுறது. வடிவமைச்சு அது பேஸ்ட் பண்ணிடுறது, ஒட்டிடுறது. அது ஒரிஜினாலிட்டி அதாவது நிறச்சி நிற்கணுன்றதுக்காக தைல காப்பு போட்டு அதை அப்படியே பராமரிச்சுட்டு வர்றது. அதில் வந்து ஈரமான திருத்துறா, அதாவது துளசியோ பூக்களோ அதில் சேர்த்தக்கூடாது. சேர்த்துனா அதனுடைய ஒளிஞ்சு வந்துடும், அது ஒரிஜினாலிட்டி போயிடும். அதனால் அந்த ஒரிஜினாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தைல காப்பு. நரசிம்மருக்கும் அதே மாதிரி தான், மாதவ பெருமாளுக்கு அதாவது தேவநாத பெருமாளுக்கு அதே தான், ஸ்ரீதேவி பூதேவியும் அதே மாதிரி தான். அவங்க அமர்ந்த நிலையில் ஜெய்தாண்டிக்கா ஒரு 10 அடி 10 அடி உயரமுள்ள ஒரு நபர் உட்கார்ந்து எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இந்த தேவநாத பெருமாளும் ஸ்ரீதேவி பூதேவி 2 பேரும் இருக்காங்க. அதே மாதிரி நரசிங்க பெருமாளுங்கிறவர் வந்து அவர் யோக நிலைன்னு சொல்ல முடியாது, அவர் ஒரு நிலையில் உட்காந்துருக்காரு. ஆனால் இந்த யோக நிலைங்கிற மாதிரி இவங்க எல்லோரும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நரசிம்மர் வந்து எப்போதுமே சாந்தமானவர் தான். அந்த 1.5 நாளிகைக்கு இரணியனை வதம் பண்ணுறதுக்கு எடுத்த அவதாரங்கிறதுக்காக தான் அந்த ஆக்ரோஷமே ஒளி மற்ற நாளில் வந்து ரொம்ப சாதுவாக தான் இருக்கார். இது வந்து சகல விதமான காரியங்களுக்கும் இப்போ வந்து இவர் ஒரு நல்ல ஒரு நிவாரணம் கொடுத்துட்டு வர்றாரு. பிரதோஷ காலத்தில் 4 to 6 வந்து அபிஷேகம் பண்ணுவோங்க, திருமஞ்சனம் நடத்துவோம், எல்லா விதமான அபிஷேகங்களும் செய்கிறோங்க.
சுவாதி அன்னைக்கும் இந்த நரசிம்மருக்கு வந்து விசேஷமாக பொங்கல் பண்ணுறதும், பொங்கல் பிரசாதம் பானகம் இதெல்லாம் பண்ணி திருமஞ்சனம் பண்ணி எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிற அளவுக்கு உண்டான வகைகளை நான் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் இங்கே. இப்போ மாதவ பெருமாளுக்கு வந்து எப்போவுமே அவர் வந்து சகலத்துக்கும், அது ஒரு ஆரம்பத்துலேருந்து ஒரு முக்கியமானது, தடங்கள் அதிகமான பிரச்சனையாக இருக்கிறவங்க, எதுலேயுமே தப்பிக்க முடியல, ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னேன், அந்த ஒரு கோரிக்கையை வந்து விடாமல் ஒரு 12 வாரத்துக்கு, அதாவது 12 திருவோணத்துக்கு அவருக்கு அந்த இலையில் நெய் அகல் விளக்கு ஏற்றி வழிபாட்டுட்டு வந்தோன்னா அந்த 12 திருவோணத்துக்குள்ளேயும் 99% 100% நிறைவேற்றி கொடுத்துட்ருக்கார். இது கண் கூட நாங்கள் ஒரு பார்த்துட்ருக்கோம், ரொம்ப ஒரு 10-12 வருஷமாக பார்த்துட்ருக்கோம். நிறையா விமோச்சனம், நிறையா சங்கடங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்ருக்காரு நிறைய பேர்த்துக்கு. அதனால் இது வந்து ஒரு வைப்ரேஷன் உள்ள, அதாவது என்னென்னு சொல்லுவோன்னா ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி. இங்கே இருக்கிற சாமிகளை விட வந்துட்டு போகிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஈர்ப்பு சக்தி வருது. அது அப்படியே ஒவ்வொருத்தருக்கு பரவி பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டுருக்கு. சில வந்தாங்கன்னு சொன்னால் இங்கே வந்துட்டு போனால் ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. யாருமே வந்த வேகத்தில் யாரும் போகிறது கிடையாது. புதுசாக வருவாங்க, சாமி அர்ஜென்ட்டாக போனவங்க 5 நிமிஷத்தில் நான் கிளம்பணும், அர்ச்சனை பண்ணி கொடுங்கன்னுவாங்க. ஆனால் சொல்கிறவங்க 5 மணி நேரம் இங்கே உட்காந்து தான் போகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷன் உள்ள பூமியானது இது. இந்த கோவிலை பற்றின சிறப்புகள், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். மீண்டும் உங்களை நான் வேற ஒரு ஆலயத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.